திருச்சபை மக்களே, மீண்டுமாக இந்த மனமகிழ்ச்சியான இந்த 4ஆம் மாதத்தின் 26ஆம் நாளில் இந்த காலை வேளையிலே நம்முடைய திருச்சபை மக்கள் ஆங்காங்கே நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து இந்த 26/4/2020 ஆண்டினுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவராகவே இறையாசிரியர் பெற்றுக் கொள்ளும்படியாகவும் இந்த விசேஷமான இந்த பிரசுத்தமான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையிலே முகநூல் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கவும் சந்தித்து கடவுளுடைய வார்த்தையை பேசும்படியாகவும் நீர் எல்லா மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகவும் இந்த நேரத்திலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் யாவரையும் இந்த முகநூல் வழியாக ஆண்டவராக இயேசுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நீங்கள் கண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு நான் இருகிறம் கூப்பி உங்களை நான் வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து காரியங்களை நம்மிடத்தில் வரவாமல் இருப்பதற்கு நான் தனிமைப்படுத்தி தனித்திரே வெளித்திரே என்று செவித்திரே என்று சொல்லி இந்த தாரக மந்திரத்தை வெளியாக இன்னைக்கு ஒவ்வொரு பொதுமக்கள் எல்லாம் தங்கள் இல்லங்களிலே முடங்கி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து வருகிற நாட்களிலே இந்த சமூக பரவல் வந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக இன்றைக்கு சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள், சில மாவட்டங்களில் மாநகராட்சி பகுதிகள் இன்றைக்கு 25, 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் இன்றைக்கு முழுமையாக ஊரடங்கு சட்டம் இன்றைக்கு சமூக பரவல் நிமித்தமாக இந்த தொற்று நோய் பரவி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆகவே மீண்டும் எங்களுடைய திருச்சபை மக்களாக இருந்தாலும் சரி, உலக மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்நோயை நீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் மத்திய மாநகரசபையில் சொல்லப்படுகிற கட்டளைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தனிமைப்படுத்தி எங்களுடைய வாழ்வை மக்கள் நாங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்க நீர் எங்களுக்கு எல்லா விதமான ஆயத்தங்களை செய்யும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். பாதிக்கப்பட்ட இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களிலே எண்ணற்ற மருத்துவர்கள் இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்து அவருடைய சடலங்கள் எல்லாம் இன்றைக்கு புதைக்கப்படுவதற்கு இன்னைக்கு அந்த மக்கள் மூலமாக இந்த எதிர்ப்புகள் கிளம்பி எங்களுக்கு அந்த நோய் தொற்று விடுமோ என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய ஒரு கலவரங்களையும் ஆர்ப்பாட்டத்தையும் செய்தி அந்த மருத்துவருடைய உயிரை குறைப்பதற்கான இன்னைக்கு வன்முறை கலாச்சாரத்தை வெளியாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் நிறைவேற்ற நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர் உயிரியாகும் இந்த மருத்துவர்களை நாங்கள் இனம் கண்டால் எதிர்காலத்தில் அவர்களையும் சமூக ஒற்றுமையோடு மனிதநேயத்தோடு மனுமானம் ஆண்டோடு அவர்களையும் நாங்கள் பார்ப்பதற்கு வருகிற காலங்களிலே எங்களுக்குள்ளான தாழ்வு மனப்பான்மை, எங்களுக்குள்ளான இந்த எண்ணங்களை விட்டுவிடுவதற்கான காரியங்களை இருக்கு. அவர்களும் மனிதர்கள் தான். மனிதர்கள் நம்மளை உயிர் காக்கும் வந்தவர்களாக நாங்கள் உங்களை காப்பதற்காகத்தான் நாங்கள் நடைபெறமாக இருக்கிறோம். நீங்கள் பிணமாக கூடாதற்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு நடைபெறமாக வாழ்ந்து கொண்டு உயிரை உச்சமாக மதித்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் அந்த குடும்பங்களுடைய நிலையில் இன்னைக்கு கண்ணீரோடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய ஆண்டவரை வீடுமாக இந்த சென்னையிலே மருத்த டாக்டர் மற்றும் நீலையிலே மருத்த டாக்டர் மற்றும் இருக்கக்கூடிய எட்டு மருத்துவர்கள் எல்லாம் இன்னைக்கு உடைய குடும்பங்களை நாங்கள் நினைவு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியாக நாங்கள் சொல்லிக்கிற மாட்டேன். ஓய்வு நாளில் நீடிக்கப்பட்டு இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இந்த தொற்று நோய் என்னை தொற்றுவிட்டதே என்று சொல்லி அதே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு நீர் அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிற மாட்டவே. ஒரு விஷயம் எங்களோடு பேச மாட்டவே. நாங்கள் மனிதர்களும் மாலை உருவாக்கப்பட்டவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவரே,
இந்த மக்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வாழ்வாதாரத்திலே இழந்து போன மக்களுக்கு வாழ்வையும் உணவையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இந்த மருத்துவத்திலே இருக்கக்கூடிய தொற்றுநோய்க்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்காக, குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள், செவிலிமார்கள், தாதிமார்கள் மற்றும் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களையும் நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் வேண்டிய சரீர சுகங்களையும் எந்த விதமான அவர்களையும் இந்த தொற்று நோய் பரவாமல் அவர் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக இந்த தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கான ஊரடங்கு சட்டத்தின் வழியாக இன்னைக்கு பேரிடர் மேலாண்மையின் மூலமாக இன்னைக்கு மக்கள் எல்லாம் தனிமைப்படுத்தி தனித்திரு விழித்திரு வீட்டிலே இந்த தாரக மக்களத்தின் மூலமாக இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்த போதிலும் ஒரு சில மக்களை இன்னைக்கு மனமோன போக்கிலே சமூக பரவல் தடவா பரப்பதற்கான அவர்கள் மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் அவர்களுக்கு உணர்த்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோய்க்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் இந்த நாளில் இந்த நோய்க்காக மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த நோய் எப்படி வருகிறது என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளான சிந்தனைகளை எல்லாம் எங்களை ஒரு ஆக்கப்பூர்வமான நீரை உள்வாங்கிக் கொள்வதற்கான தயங்களை நீரை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக எங்களுடைய திருமணத்திற்காகவும் பேராயருக்காகவும் செயலர் பொருளர் மற்றும் திருச்சபையுடைய ஒவ்வொரு ஆலயங்களுடைய ஆயர் தலைவர், திருச்சபையுடைய போதசேகர தலைவர் மற்றும் பொதுமக்கள், திருச்சபை மக்கள், 8 மாவட்டங்களுடைய ஒவ்வொரு மக்களுக்காகவும் சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயது மாற்றுவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுறுகிறோம். எங்களுடைய சிறார் திருச்சபையுடைய பிரதமர் பேராயர், துணை பிரதமர் பேராயர், துணை மாண்புமிகு பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் அவருடைய குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபையினுடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஜாப்பனா 5 மாநிலங்களுடைய திருச்சபை திருச்சபையினுடைய ஒவ்வொரு பேராயர்களுக்காகவும் பேராயர்களுக்காகவும் குடும்பங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நோய் இல்லாத மக்கள், நோய் பெற்ற மக்களுக்கு நாங்கள் நேரத்தில் மண்டாடுகிறோம். உணவு இல்லாத மக்களை நாங்கள் நினைவுறுகிறோம் ஆண்டவரே. இதையை பொருட்படுத்தி காத்துக்கொள்ளும் தேவையானவற்றை மருந்து, உணவு எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தவர்கள் ஒருபோது மற்றவர்களுக்கு நாங்கள் எந்த நிலையிலும் உதவி செய்ததை நாங்கள் ஒருபோதும் தலைந்தெடுத்து போகாமல் நம்முடைய கல்வாரியின் கரப்புடனை தொட்டு இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடும், தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ஏற்பட்டிருக்கிற உதவி யோசனையாகாது தனிமர போப்பாதல் என்று சொல்வார்கள். அடிப்படையிலே பசியால் வாழும் உறவுகள், ஏழை மக்கள், முதியோர்கள், பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மனிதத்தில் இந்த கூடைகளை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாப்பு வைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும் மனிதனுக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்தவர் கீர்த்தனை 187வது கீர்த்தனையை நாம் பாடுகிற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். தந்தை இயேசுவே, இந்த நேரம் உமக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். தந்தை இயேசுவே
அங்கே இதோ போகிறே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கு ஒன்றுமில்லை நானையா உம்மகன்றே ஒன்றும் செய்ய அன்று சிசே கழித்தாவியா என்று ஆடி ஏழை நீரப்போ அங்கே என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கு வரமண்டலுகிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்வதில் உம்முடைய செய்யப்படுவதாக உங்கள் ஆதாரம் எங்களுக்கு எங்களை சோதனைகள் தெரிவித்துக்கொண்டாமல் ஜீவனை ரசித்துக்கொண்டு ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்துகள் மேல் பிரசன்னமாகி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்துகள் மேல் பிரசன்னமாகி படைக்கப்பட்ட காணிக்கைகள் படைத்த கரங்களோடு இந்த கூட்டங்களை திறந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வீட்டிலே அமர்ந்து அதில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய போய்விட கடவோம். அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழிசை வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழிசை வழிபாட்டிலே திருச்சபை மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலே தமிழிசை வழிபாடு கிறிஸ்தவ கீர்த்தனையிலே கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாவது தமிழிசை வழிபாடு அந்த நாளிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சபையார்கள் அந்த தமிழிசை வழிபாடிலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. இந்த தயவாய் என்னை நடத்தும் உனக்கு ஆயுதம் வாய்த்திடாதே என்பதாலே சூத்திரம் பறந்திடுமே உன்னாமத்திலே பரணி எனக்கால் ஜெய கொடியே பறந்திடுமே உன்னாமத்திலே பரணி என ஜெய கொடியே என்னை மறவா சுனாதம் தயவாய் என்னை நடத்தும். இப்பொழுது திருமறை பாடத்தை வாசித்து கேட்போம். இதனால தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் 21ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய விளங்கிய பகுதிகளை வாசித்து கேட்போம். இன்றைய நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதமானம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14. புதிய ஏற்பாடு பக்கம் 159. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும்
பேதுரு கடலில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கத்தரித்த சீசர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவரும் நீ யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அறிந்த தரிசனங்கள் இது 3வது தரிசனம். இன்றைய நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேலைப்பாடு வாசித்து முடிக்கிறது. தேவனே நமக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாக இந்த மனமகிழ்ச்சியான 2020 ஆண்டின் 4வது மாதத்தின் இந்த காலங்களிலே மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாகவும் சந்தித்து கடவுளோடு உறவாடும்படியாகவும் உங்களுடைய யாவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு நிறைந்த காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் கண்மணியும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் எதிரே அமர்ந்திருக்கிற மக்களுக்கு இறுதியாக இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான மீண்டுமாக உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்னர் 2ஆம் நாளில் கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற தலைப்பிலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியான யோவான் 21ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய அடங்கிய பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த கிறிஸ்துவின் உயிர்த்த விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்ற வார்த்தையின் வழியாக பார்க்கிற பொழுது திருமறை விருந்தோம்பலை குறித்து ஒரு அறச்செயலாகவே கருதப்படுகிறது. அண்டி வந்தவருக்கும் அந்நியருக்கும் அடைக்கலம் கொடுப்பதும் உண்டி கொடுத்து உபசரிப்பதும் இஸ்ரவேல் மத்தியில் எழுதப்படாத சட்டமாக இருந்தது. இஸ்ரவேலின் முதுபெரும் தாய் தந்தையர்கள் விருந்தோம்பலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதை நாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 முடிய, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 முடிய, வாசிக்கப்பட்ட யோவான் 21ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 முடிய
ஆகிய பகுதிகளிலே நம்முடைய வாழ்வே கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கொடைதான். கடவுள் மனிதனை வாழ்வை விரும்புகிறார், மனிதர்களை அவரை நேசிக்கிறார், அவர்களை பொருட்படுத்துகிறார், மனித தேவைகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இத்திருப்பணியிலே மாநில வாழ்வை அச்சுறுத்தும் அனைத்தையும் கிறிஸ்து எதிர்த்தார். உதாரணமாக, இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற தொற்று நோயை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு ஆலயங்களிலே வழிபாட்டு தலங்களிலே இன்றைக்கு இல்லாமல் வழிபாடுவதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் மனித வாழ்விலே அச்சுறுத்தும் அனைத்தையும் கடவுள் எதிர்க்கிறார் என்ற நம்பிக்கையோடு அந்த அடிமைத்தனத்தினுடைய வாழ்வை எதிர்க்கிறார் என்பதை இந்த நேரத்திலே அந்த யூத சமய சடங்குகளை, பெண் அடிமைத்தனங்களையும் இதன் விளைவாகவே அவர் கொல்லப்பட்டார். இருப்பினும் மனித வாழ்வை வளப்படுத்தும் திருப்பணியை எவரும் தவிர்க்க முடியாத உயிர்த்தெழ அப்பணியை மீண்டும் தொடர்ந்தார். இன்றும் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும்படியாக ஆவியானவராக நம்மளை உணர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்களை ஒன்று தொடங்கி 16 பகுதிகளிலே 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 3 காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்வு, அவருக்குள்ள நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் அன்பையும் சாட்சியும் மையமாக கொண்டது. இம்மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் செய்ய வேண்டும் என்றால் சுயநலம் நம்மை விட்டு ஒழிய வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை செயல்கள் எல்லாம் நமக்குள் முழுமையாக ஆளுகை செய்யப்பட வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நினைவாழ்வுக்கு அடித்தளமாக அமைகிறது. அதுவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சந்தித்த பிறகு சீடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் உணர்வையும், தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்காக இழக்கக்கூடிய துணைவையும் கொடுத்து, அதனால்தான் சாதி, இனம், நிறம், மதம் எல்லாவற்றையும் உதரத்தள்ளி கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த உண்மையான ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவும் அவர்கள் வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றினார் என்பதைத்தான் இந்த பகுதி நம்மளுக்கு சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் இருந்தவர்களுக்கு கடவுள் நம்மளை அழைக்கிறார். முதலாவதாக உணர்வளிக்கும் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இரண்டாவது உயிர்ப்பிக்கும் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். மூணாவது உயிரளிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் இந்த நேரத்திலே பார்க்கிற பகுதி உணர்வளிக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து பாடுபட்டு மரணித்து பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பின்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராக இயேசுடைய திருப்பாடுகளின் அந்த மைய பகுதியிலே அவருடைய வாழ்விலே முக்கியமாக நம்மளை சந்தித்திருக்கிற அந்த நிலைகளை கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழி கொடுத்த யோவானை குறித்து, தோமாவை குறித்து நாம் சிந்தித்தோம். அதன் அடிப்படையிலே இந்த 16 நாட்களாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு பின்வரும் முதலாம் நாளிலே தோமா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதை உறுதிமொழி கொடுத்து மீண்டும் 8 நாளைக்கு பின்பாக அந்த மக்களுக்கு சோர்வடைந்த சீடர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லை, இனிமேல் அற்புதங்களும் அடையாளங்களும் இல்லை, இனிமேல் வல்ல செயல்களும் இல்லை, காது கேளாதவர்கள், கண் தெரியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், புதுநோயாளிகள், ஊருக்கு வெளியே புறந்தள்ளப்பட்ட மக்கள்,
இனிமேல் எந்த அடையாளத்தையும் அற்புதங்களையும் காண முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் இல்லங்களிலே வீட்டை கனவை சாத்திக் கொண்டு கண்ணீரோடு இருந்த நேரங்களிலே இவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்தால் நம்மளுக்கு வாழ்வு கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான பகுதி. அது உச்சேர்க்கையாக எழுதப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர் எழுவருக்கு அது காட்சியை கொடுக்கிறார். அந்த சீடர்களுக்கு காட்சியை கொடுக்கிற சம்பவங்கள் 3 சம்பவங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்கள். முதலாவது மகதலேனே மரியாளுக்கு, அதே போல 2வது எம்மாவு சீடர்களுக்கு வழியே 2 பேருக்கு தரிசனமானார். 3வதாக திபிரேய கடற்கரையிலே மீண்டும் எழுவருக்கு அவருடைய காட்சியை அங்கே காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இந்த வாசிக்கப்பட்ட யோவான் 21ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 முடிய முதலாவது வார்த்தையை நீங்கள் படித்தால், பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபிரேய கடற்கரையை மீண்டும் தோன்றினார். அன்பானவர்களே, இந்த திபிரேய கடற்கரைக்கு கலிலேயாவுக்கு கிட்டத்தட்ட 66 கிலோமீட்டர். வரலாறுகளை நான் புரட்டி பார்க்க வேண்டும். இப்பொழுது வரலாறுகளை சொல்லிக் கொண்டு போனால் நேரடியாக நான் செய்திக்கு கடந்து போகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கலிலேய கடற்கரையிலே வாழ்வும் வளமும் இருந்த நேரத்திலே அவருடைய நிலைகளிலே சற்று மாற்றம் ஏற்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து நீ உயிர்த்தெழ மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இருந்த நேரத்திலே சீடர்களுக்கு அங்கே தோன்றினார் என்று நாம் பார்க்கிற வேளையிலே உணர்விருந்த நிலைகளிலே உணவற்ற நிலைகளிலே உணர்வை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மறுபடியும் தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக திபிரேய கடற்கரைக்கு சென்றார். அங்கு சீடர்கள் யாரும் இல்லை. பேதுருவும் அவரோடும் சில சீடர்களும் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றார்கள். அவர்கள் அந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் வலைகளிலே மீன்கள் எதுவும் அகப்படவில்லை. எனவே அவர்கள் விடியற் காலையிலே கரைக்கு திரும்பினார்கள். இச்சூழலில் தான் கிறிஸ்து கரையிலே நின்று கொண்டிருந்து தன்னோடு 3 ஆண்டுகள் பயணித்த ஊழியம் செய்த கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியை அவர்கள் அறியவில்லை, அவர்கள் உணரவில்லை. அப்படி உணர்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அவர்கள் இல்லை என்றார்கள். அந்த எப்போதுமே அவர் தம் முன் வெளியாகும் யாவருக்கும் உதவி செய்கிற வல்லவராகிய கிறிஸ்து அவரை பார்த்து ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, இரவு முழுவதும் நாங்கள் அந்த கடற்கரையை மீன் பிடிப்பதற்காக வலையை போட்டோம், இந்த வலையிலே ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அவர்கள் கரையருகே வந்து நின்று கொண்டிருந்த பொழுது அந்த கரையிலே இயேசு கிறிஸ்து நின்று அவர்களை தோளிலே தட்டி, நீங்கள் இந்த வார்த்தையில் அவருடைய அந்த உங்கள் வலையை வலப்புறமாய் போடுங்கள் என்றார். உடனே அந்த வார்த்தை அவர்களுக்கு உணர்வை கொடுத்து அன்பானவர்களே, நாமளும் சுமந்து போகிற நேரங்களிலே, கவலையோடு இருக்கிற நேரங்களிலே, துக்கித்த நேரங்களிலே, கண்ணீரோடு இருக்கிற நேரங்களிலே நம்மளுக்கு ஒரு அற்புதமான காட்சியை காண்பிக்கிற பொழுது, ஒரு ஆறுதலான வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது எவ்வளவு மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது போல சீடர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இரவு முழுவதும் அந்த கடற்கரையிலே நாம் வலைகளை போட்டு மீன்கள் அகப்படுகிறதா என்று பார்க்கிற பொழுது எந்த மீனும் அகப்படவில்லை என்று சோர்வோடு அவர்கள் இருந்த நேரத்திலே அங்கே வலப்புறமாக நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை எங்கேயோ கேட்கக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை மாற்றத்தை உருவாக்குற வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாக காணப்பட்டபடியால் அவர்கள் பிரமித்து அவர்கள் அந்த உணர்வற்ற நிலையிலே நின்று கொண்ட மக்களுக்கு உணர்வை கொடுக்கிறார்கள் காலங்களிலே. இன்றைய நீங்களும் நானும் இன்றைய சமூகத்திலே உணர்வற்ற நிலையிலே இதோ மனமான போக்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே கடவுள் நம்மளுக்கு உறுதியான வார்த்தை கொடுக்கிறார். மகனே, தெரியாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை கடவுளத்திலே ஏற்படுகிற பொழுது அவர் எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த வார்த்தை ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக இருந்தது. தங்கள் வலையை ஆழத்திலே போட்டு வலையை கிழியும்படி மீன்களை பிடித்தார்கள். இதனால் அவருடைய வார்த்தை நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையாக இருந்ததை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வார்த்தை எப்போதும் வெறுமனே திரும்பாது. ஏன்னா அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். வலை முழுவதும் மீன்கள் நிரப்பப்பட்டதும் யோவான் அதை உணர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏனெனில் நிறைவான ஆசீர்வாதத்தை தருபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்வற்ற நிலையிலே, சோர்வற்ற நிலையிலே, திக்கிட்ட நிலையிலே நம்மளுக்கு மகனே திகையாதே என்று சொல்லி அந்த அப்புறத்திலே வலப்புறத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை இழந்து போன மக்களுக்கு, சோர்வற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உணர்வை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதே போலத்தான் நம்முடைய வாழ்விலே கடுமையான உடல் உழைப்பு, குடும்ப சூழல் ஏற்படுகிற பொழுது, மனச்சோர்வு ஏற்படுகிற பொழுது நாம் ஆண்டவரை தேடாமலும் அவர் சத்தத்திற்கு செவிகொடாமலும் போகிறோம். அதனால் நம்மை ஆசீர்வதிக்கிற நம் அருகில் இருக்கும் ஆண்டவரை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறோம். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்திலே 34வது வசனத்திலே கூறுவது போல, நாம் மெய்யுணர்வை தரும்படி உயிர்த்தெழுந்த திருத்தலிடத்திலே மன்றாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, முதலாவது உணர்வற்ற மக்களுக்கு உணர்வை கொடுக்கிறார். இதுதான் இந்த நாளிலே நாம் இந்த சமூகத்திலே எல்லா சீர்நிலைகளிலும் இன்றைக்கு உணர்ந்து நிலைகளில் இருக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வார்த்தையின் வழியாக நம்மளுக்கு முதல் அந்த சந்திப்பின் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் இந்த நேரத்தில் இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே சொல்லப்பட்ட வார்த்தையின் வழியாக அவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற வழியிலே உணவளிக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உணவு இன்றைக்கு அன்றாட வாழ்வதற்கு அவசியமாக இருக்கிறது. உலகை படைத்த கடவுள் உணவை குறித்து அக்கறை உள்ளவர்களாக நிலத்தின் உற்பத்தியை உணவாக கொடுக்கிறார். பார்க்கிறோம். அன்பானவர்களே, தொடக்கநூல் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அதிலும் குறிப்பாக 40 ஆண்டுகளாக தன் மக்களை வனாந்தரத்திலே மன்னாவினால் போஷித்த ஆண்டவர் இறை மக்களின் ஊழியத்தை உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் தன்னை பின்தொடர்ந்த வந்த மக்களுக்கு பசியால் வாடின போது அவர்களுக்கு உணவை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்போதும் இரவு முழுவதும் மீன்பிடிக்க சென்றதால் கலைப்படத்த சீடர்களுக்கு அப்பமும் மீனும் கொடுத்து அவர்களை பசியை போக்குறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இன்றைக்கு உள்ளகையிலே நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்றாட இன்றைக்கு செய்தித்தாள்களில், தொலைக்காட்சி பெட்டிகளில் நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு கொரோனா என்ற தொற்று நோயின் காரணமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உலகத்தை இன்னொரு பக்கம் இன்றைக்கு என்னவென்றால் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு பசி பட்டினியால் துடிக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பளம் இல்லை, என்ன செய்வது என்று அறியாமல் இருந்து கொண்டு ஒருவேளை உணவுக்காக சாலை ஓரங்களிலே அவர்கள் இன்றைக்கு படுத்துக் கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்காக இன்றைக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கோவை திருமணத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அத்தனை ஆலயங்களிலே முக்கியமான ஆலயங்கள், நகர திருச்சபையில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு திருச்சபை ஆயர்கள், போதை சேகர செயலாளர்கள், பொருளாளர்கள் ஒன்று சேர்த்து எல்லோரும் அந்த வீதியில் இருக்கிற மக்களுக்கு, வெளிநாட்டிலே வடநாட்டு மக்களுக்கு, உணவில்லாத மக்களுக்கு தண்ணீர், உணவு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தேன், தாகமாக இருந்தேன் தாகத்திற்கேன் என்று சொல்வதற்கு அடையாளமாக இன்னைக்கு உணவுகளாக இன்னைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, நம்முடைய கோவை திருமண்டலத்தில் நம்முடைய பேராயருடைய தலைமையிலே அவருடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு நம்முடைய தீபியம் படித்தனங்களில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த வறுமையிலே வாடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, உணவில்லாத மக்களுக்கு இன்றைக்கு அரிசி, மளிகை சாமான்கள் இன்றைக்கு 8 மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதிகளிலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நம்முடைய கோவை திருமண்டலத்திலே இன்றைக்கு நாம் உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். அதற்காக பேராயர் அவர்களையும், திருமதி ரவீந்தர் ஐயா அவர்களையும், செயலாளர் கருணாகரன் ஐயா அவர்களையும், டிவியினுடைய கன்வீனர்
அன்புக்குரிய அறிஞர் டேவிட் சுரேஷ் அவர்களையும், நம்முடைய பொருளாளர் அன்புக்குரிய துரை செல்வகுமார் அவர்களையும் அதற்காக ஓடோடு உழைத்துக் கொண்டு வண்டி வாகனங்களில் சென்று இந்த மக்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை, அரிசி மற்றும் மளிகை பொருட்களை கொடுத்து அவர்களை இந்த நேரத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி முனைப்பட்டு செய்து கொண்டிருக்கிற அத்தனை உணவுகளையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஒரு கை ஓசையாகாது, தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உணவில்லாத மக்களுக்கு இந்த உணவை கொடுப்பதற்கு, உணவை கொடுக்கும் உயிர் திறந்த ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த கருத்து உணவு கடவுளின் படைப்புத்தான் என்று நிலைநாட்டி தன்னால் உணவு வழங்க முடியும் என்பதை சீடர்களுக்கு மீண்டும் உதவி செய்து யோவான் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அந்த சூரியனை அவர்களுக்கு நானே வாழ்வளிக்கும் உணவாக, I am the way, I am the truth, I am the life, நானே வழியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே உணவாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு உணவாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிலுவையிலே கொடுத்தார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் நம்மையும் போஷிப்பது அதிக நிச்சயம் தானே. அப்படிப்பட்ட உணவில்லாத மக்களுக்கு உணவை கொடுக்கிற ஆண்டவருடைய இயேசுவின் வழியாக இன்னைக்கு, அவர் வழியாக இன்னைக்கு நாம் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம், உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அதன் அடிப்படையிலே பசியால் வாடும் ஏழை எளிய மக்கள், முதியோர்கள், எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அநாதை இல்லங்களிலும் கருணை இல்லங்களிலும் இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இனம் கண்டு இன்னைக்கு எத்தனையோ உலகம் முழுவதும் இன்னைக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு உணவில்லாத மக்களுக்கு உணவை கொடுத்த அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு அவர்கள் அந்த வழியை போட்டவுடனே வழியிலே எதுவும் கிடைக்காமல் அதாயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிற பொழுது இந்த வலப்புறத்திலே வலையை போடுங்கள், திரளான அந்த வலைகளை மிஞ்சும் அளவிற்கு இந்த மீனை அவர்கள் கொண்டு அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, உணவற்ற மக்களுக்கு உணர்வை கொடுக்கிறார், உணவுள்ள மக்களுக்கு உணர்வை கொடுக்கிறார். மூன்றாவதாக உயிரிழக்கும் உயிர் திறந்த ஆண்டவர் நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் எச்சரிக்கையாக எழுதப்பட்ட புத்தகம். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் பயத்திலும் விரக்தியிலும் சீடர்கள் உள்ளங்களிலே இருந்த நேரங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை கண்டவுடனே அவருடைய உயிர்ப்பு, நம்பிக்கை, வெளிச்சம் உதிர்ந்தது என்று பார்க்கிறோம். அதுவல்லாமல் அவருடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் போது அவர்கள் உயிருக்கு அவர் திரும்ப கிடைக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் படைப்பாளர் ஆண்டவருக்கு உயிரிழத்தல் என்பதே மிக கடினமான செயல் அல்ல. ஏனென்றால் குயவன் கையிலே நம்மளை எப்படி ஆற்றல் மிகுந்த அந்த குயவன் கையிலே எப்படி களிமண் எப்படி அழகாக அந்த பொருட்களை செய்கிறது போல நம்மை நாட்சிகளை எடுத்து மனிதனை உருவாக்கிய மனிதனுக்கு ஆதாம் என்றும் மனுஷிக்கு ஏவாள் என்று பெயரிடப்பட்டு அந்த வார்த்தையின் வழியாக இவர்கள் இரண்டு பேரும் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சிந்தனையை சீடர்களுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர் கர்த்தர் என்று அறிந்து ஈடர்களை உயிர்ப்பித்த இயேசு நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நாம், உணர்விட செய்ய வேண்டிய நாம், உணவில்லாத மக்களுக்கு உணவை கொடுக்கிற நாம் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நம்பிக்கையை கொடுத்து வாழ்வளிப்பவர்களாக, நானே உணவாக, உணர்வாக, உயிராக நம்மளை வாழ்வளிக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் இறந்தாலும் உயிர் பெறுவார்கள் என்று உறுதியளிக்கிறார். உயிர் தெளிந்து அவரோடு நம்முடைய வாழ்வையும் இணைத்துக் கொண்டு மரணத்திற்கு பயப்படாமல் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த வாழ்க்கை நாம் சுவாசிக்கும் உயிர் காற்று கடவுள் நமக்கு கொடுத்ததை அறிந்தே கிறிஸ்துவுக்கு முதலாவது கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உணர்வற்ற நிலையிலே உணர்வை கொடுக்கிறார், உணவில்லாத நேரங்களிலே உணவை கொடுக்கிறார், உயிரற்ற நேரங்களிலே நம்மளுக்கு உயிரை கொடுக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10-14 வரைய அடங்கிய பகுதிகளை வாசித்து பார்த்தால் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றவை என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையிலே
நிறைவாக மறித்து உயிர்த்து உயர்ந்தவராக நம்மோடு வாழும் இறைவனுக்கு உணர்வுள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இந்த உயிருள்ள வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க, உணவற்றவர்களாக இருந்த நிலையிலே நம்மளுக்கு உணர்வை கொடுக்கிறார். உணவில்லாத நேரங்களிலே உணவை கொடுத்து நம்மளை தேற்றுகிறார். உயிரற்ற நேரங்களிலே நம்மளுக்கு அவருடைய உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் அவருடைய வாழ்விலே அர்ப்பணிக்க அழைக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு உலக வாழ்வுக்கு நம்மை முழுமையாக கடவுளுக்கு நம்மளை கொடுப்போம். கடவுள் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு ஆதாரமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தர், வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை கண்ணி மரியாள் உப்பெத்தில் பிறந்தார். காலத்தில் பாடப்பட்ட சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுதினார். மனமண்டலத்தில் கிரீசப்பட பிதாவாகிய கடவுளை பார்த்திருக்கிறார். அவரிடத்தில் மரித்தோரை மைத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு ஆதாரமாக நாம் இப்பொழுது கொரோனா என்ற தொற்று நோய்க்காக ஜெபத்திலே தரிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கு உலகம் இன்றைக்கு சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தற்போது உலகத்தை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் இன்றைக்கு உலக நாடுகளில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய ஒரு சாவும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நிலைகுலைந்து கண்ணீரோடு வேதனையோடு இருப்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், சீனா, ஜப்பான், ஜெர்மன், இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு உட்பட்டிருக்கிற 32 மாவட்டங்களிலே இன்னைக்கு கொரோனா என்ற தொற்று நோய் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் இழந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை நாம் அந்த கொரோனா என்ற தொற்று நோயாக இருப்பதால் இதுவரைக்கும் மருந்துகள் இன்னைக்கு கண்டுபிடிக்காமலும் மிகவும் எச்சரிக்கைகள் இருப்பதற்காக அந்த நோய் பரவாமல் தடுக்க ஒவ்வொருவரும் தங்களை தனிமைப்படுத்தி தனிமையே இருப்போம் என்று சொல்லி உள்ளத்தால் உடலால் விழித்திருந்து விழித்திருந்து கொரோனாவை விரட்டியடிப்போம் என்ற மத்திய மாநில அரசுகளுடைய அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ஒவ்வொரு உலக பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு கொரோனாவை நாம் தடுப்பதற்கான அனைத்து முறைகளிலும் இன்னைக்கு கையாள கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதில் குறிப்பாக ஓய்நாளில் வெளியிடப்பட்ட மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நேரத்திலே அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஊரடங்கு சட்டத்தின் வழியாக இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதார நிலைகள் எல்லாம் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பசியாலும் பட்டினியாலும் உணவில்லாமல் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் துடிக்கிற மக்களுக்கு நாங்கள் இன்னைக்கு இறைவார்த்தை